ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். இப்பொழுது இந்த நிமிடம் உன் மனநிலை எப்படி இருக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். தினம் தினம் ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை ஆரம்பம். சொல்லவே முடியாத துயரம், கேட்கவே முடியாத வருத்தங்கள். எதிர்ப்படும் சிறிய சிறிய பிரச்சனைகளை நீயே தன்னம்பிக்கையோடு வென்றும் வருகிறாய். ஆனால் உனக்கு இருக்கும் அந்த தலையாய பிரச்சனையை எப்படி மீள்வது, எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டு நிர்கதியாய் நின்று கொண்டிருப்பது போல உன் மனநிலையில் இருக்கிறாய் என்பது நீ என்னிடம் சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே எனக்கு எல்லாமே புரியும். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, தாங்கி பிடிக்க எவருமே இல்லை. சோதனை என்றால் தோள் சாய்த்து கொள்ள எவருமே இல்லை. ஆறுதல் சொல்லி மனதை ஆறுதல் படுத்துவதற்கும் யாருமே இல்லை. சரியான ஆலோசனையை கூறி சரியான பாதையில் அழைத்து போவதற்கும் ஆளே இல்லை. நானும் என்னால் முடிந்த அளவு அனைத்தையும் செய்து பார்த்துவிட்டேன், போராடியும் பார்த்துவிட்டேன். ஆனால் அனைத்திலுமே ஒரு முட்டுக்கட்டை இருக்கத்தான் செய்கிறது. என்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும், என்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும், யாருமே இல்லாமல் ஒரு தீவில் இருக்கிறது போல தனிமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். யாராவது வந்து என்னிடம் பேசினால் கூட என் வாயால் மட்டும், என் உதடு மட்டும்தான் அவர்களுக்கு பதில் சொல்கிறதே தவிர என்னுடைய மனம் என்னிடமே இல்லை. என்னுடைய மனம் எப்பொழுதும் எதையோ சிந்தனை செய்து கொண்டு, எதையோ யோசித்து கொண்டு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது, எங்கேயெல்லாமோ சுற்றி கொண்டு இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் வழியே இல்லாத காட்டில் திக்கு திசை தெரியாமல், வந்த வழி போகும் வழி எதுவுமே தெரியாமல் நிர்கதியாக நிற்பது போலத்தான் என் வாழ்க்கையில் இப்பொழுது நான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில்தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா என்ற ஏக்கம் பல கோணங்களில் என் மனதில் ஒளிந்து கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் சாயிநாதரே என்று என்னிடம் நீ கேட்கிறாயல்லவா? இந்த மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருந்தால் தன்னம்பிக்கையோடு மனதை ஒரு நிலையாக வைத்துக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இதன் முடிவில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உனக்கு நல்ல நேரம் துவங்கி இருக்கிறது என்பதால் தான் இந்த பதிவு. உன் சாயப்பாவின் அசரீரி வாக்கு உன் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது, உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயமாக வரும். பிரகாசமாகவே உன்னை வந்து சேரும். உன்னுடைய சிறப்பான பிரகாசமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை நான் பிறக்க செய்வேன். அதற்கு உனக்கு ஒளியாகவே நான் இருப்பேன். சற்று உன் வாழ்க்கையை ஒரு முறை திரும்பிப்பார். இதே போல் திக்கு திசை தெரியாமல் பாலைவனத்தில் நிற்பது போல நின்று கொண்டிருக்கும் பொழுது, சாயிநாதரே எனக்கு வழிகாட்ட மாட்டீர்களா என்று நீ என்னிடம் சாயி என்று ஒரு முறை கூப்பிட்ட அடுத்த கணமே நான் உன் கண்முன் தோன்றினேன். உனக்கான சிறந்த வழியை காட்டி இப்பொழுது இந்த இடத்திற்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். இப்பொழுதுமே நடு காட்டில் தத்தளித்து கொண்டிருப்பது போல தவித்து கொண்டு வேதனையோடு என்னை கூப்பிடுகிறாய். அடுத்த நொடியே நான் உன்முன் வந்து நிற்பேன் என்பது உனக்கு தெரியாதா? உனக்கு வழியை காட்டி, உனக்காக வழிகாட்டியாக இருந்து, உனக்கு மிகப்பெரிய பாதுகாவலனாகவும் இருந்து, உன் வாழ்க்கைக்கு மிக பிரகாசமான வழியை நான் காட்டுவேன். பாலைவனத்தில் வழியை காட்டத் தெரிந்த எனக்கு இப்பொழுது திக்கு திசை தெரியாமல் இருக்கும் காட்டில் உனக்கான வழியை காட்டி மிக பிரகாசமான எதிர்காலத்தை உனக்காக உருவாக்க எனக்கு தெரியாதா? என்னை அவ்வளவு சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? கன நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது.
இப்பொழுது கவலை, பெரும் கவலை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதில்தான் உன்னால் எதையுமே சிந்திக்க முடியாமல், எதை பற்றி மட்டுமே சிந்தனை இல்லாமல் போராடிக் கொண்டிருக்கிறாய். போராடிக் கொண்டிருக்கிறோம் என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு ஒரு வேலியை போட்டுக்கொண்டு அதன் நடுவில் நின்று கொண்டிருக்கிறாய். நீயும் தைரியமாக இருக்க, நம்பிக்கையோடு இருக்க எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் போராட்டங்களால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் உன் நம்பிக்கையையும் உன்னுடைய விடாமுயற்சியையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறாய். அது எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே. நான் உனக்கு தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருந்து உன்னை வழிநடத்தும் போது தேவையில்லாமல் இந்த மனக்குழப்பம் உன் மனதிற்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற தன்னம்பிக்கை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுத்து விடுவார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகவே அவர்கள் மாற்றுவார்கள். தோல்வியுறுபவர்களோ முடிவுகளை மிக மிக மெதுவாக எடுப்பார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மாற்ற விரைவாகவும் மாற்றுகிறார்கள். உனக்கான முடிவு எது என்பதை பொறுமையாக, நிதானமாக, நம்பிக்கையோடு எடு. நீ எடுத்த முடிவிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க நினைக்காதே. முடிவை எடுத்துவிட்டு ஒரு அடி எடுத்து வைத்துவிட்டால் மறந்தும் கூட பின்னோக்கி உன் அடியை எடுத்து வைக்காதே. உனக்கு துணையாக நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். நீ வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறாய். தவறிக்கூட உன் காலை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. விதைகள் கீழ்நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விழும்போது விதையென விழுந்து பார், எழும்போது விருட்சமாய் உன்னை எழ வைப்பேன் உன் சாயிநாதா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு எதுவுமே நடக்கவே இல்லையே என்பதை மட்டும் யோசிக்காதே. பொறுமைக்கான தக்க பரிசு நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும். அந்த நிமிடம் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், நாம் பொறுமையாக இருந்தது சரிதான். நம் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பது அப்பொழுது உனக்கு புரியும். உன் சாயப்பாவை பற்றியும் தெள்ளத் தெளிவாகவே உனக்கு புரியும். எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் என்னை பார்த்தவுடனேயே இதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு இரகசியத்தை சொல்லவா? கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள்.
என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப் போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினம் தினமும் நித்தம் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்துக்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு. எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது. எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு. தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக்கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். உனக்கான பாதையை முதலில் கண்டுபிடி. அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொள். உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு என் குழந்தையே. விடியும் வரை நமக்கு தெரிவதில்லை நாம் காண்பது கனவுதான் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையே முடியும் வரை நமக்கு தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி துவங்க ஆரம்பிக்கிறது. புன்னகை துவங்கும் இடத்தில் வாழ்க்கையும் துவங்க ஆரம்பிக்கிறது. அதே போல அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்துமே கிடைக்கின்றது.
உப்பையும் உறவையும் அதிகமாக எடுத்தால் உணவும் சரி உறவும் சரி கசந்துதான் போய்விடும். எனவே எதையுமே அதிகமாக யோசிக்காதே. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதில் மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. மிகப்பெரிய மாற்றம் உன்னை தேடி வரும். இதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. என் அன்பு குழந்தையே, புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. ஆனால் வெறும் தோல்விகள் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே? உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். வேறு எவராலும் உன்னுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு. முயற்சி செய்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்துவிடு அல்லது தவிர்த்து விட்டு சென்றுவிடு. உன் வாழ்வு எப்பொழுதும் உனக்கு இன்பமயமாகவே இருக்கும். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. ஏன் உன் மனதில் இத்தனை போராட்டமும் இத்தனை குழப்பமும்? எதற்குமே அஞ்சாதே, பயப்படாதே, குழம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. நான் தான் இருந்து கொண்டே இருக்கிறேனே உன் அருகில். உதவி செய்ய யாருமே இல்லையே, என்ன செய்வதென்றே தெரியவில்லையே என்று கண் கலங்கி நிற்கும் என் பிள்ளையிடம் நான் ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, உண்மையான சத்திய வாக்கு. உன்னுடைய மன போராட்டத்திற்கான இறுதி நாள் இன்று. இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. உன் மனதிற்கு பிடித்தமான உறவு, எதற்காக இது நாள் வரை ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் காத்திருந்தாயோ, உன் மனதிற்கு நெருக்கமான ஒரு உறவு உன் வீடு தேடி வரப்போகிறது. இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டுப்பார். உனக்கே புரியும் அர்த்தம் என்னவென்று. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டாலே உனக்கே புரியும். நீ எதிர்பார்த்ததும் ஏங்கியதும் கண்ணீர் விட்டதும் இதற்குத்தான் என்று. உன் மனதில் இருக்கும் தவறான எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் இல்லம் தேடி நம் மனதிற்கு பிடித்தமான உறவு வருவார்களா வரமாட்டார்களா என்று இந்த குழப்பமான கேள்வியை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த எண்ணமே தவறாததுதானே? இந்த வார்த்தைகளை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், ஆனால் நான் கொடுப்பது நிரந்தரமாக இருக்கும்படிதான் நான் பார்த்து கொள்வேன். உனக்கான நல்லதை, உன் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்லதை உனக்கு செய்து கொடுக்காமல், உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் நான் உன்னை விலக மாட்டேன். உனக்கு நிறைவேற்றி கொடுத்தவுடன் நான் உன்னை விட்டு விலகுவேன் என்றில்லை. எப்பொழுதும், எல்லா நொடியும், எல்லா நேரமும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் கஷ்டத்திலையும் நான் பங்கு எடுத்துக் கொள்கிறேன். உன் வேதனைகளை என்னிடம் கொட்டிவிடு. அனைத்தையும் நான் சுமக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருப்பேன். இதை மீண்டும் மீண்டும் நான் உனக்கு பல முறை உச்சரித்து கொண்டே இருக்கிறேன், வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஏனோ உன் மனம் போராட்டத்தினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தவியாய் தவித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய சூழ்நிலைகளிலும் உன்னை சுற்றி நடக்கும் உன் போராட்டங்களையும் உன் வேதனையான மனசையும் மட்டுமே நினைத்து கொண்டு அதை பற்றி மட்டுமே சிந்தனையை செய்து கொண்டு இருப்பதால் நான் உனக்கு கூறுவதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதை புரிந்து கொண்டு நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை. உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக மறந்துவிட்டு கண்ணீர் வடித்து கொண்டு ஏக்கத்தோடு வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதிற்கு பிடித்தமான உறவு மனம் திருந்தி மீண்டும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வு பிரகாசமாக, உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இதுவரை உன் வாழ்வில் நடந்தது, நீ அனுபவித்த வேதனை கஷ்டங்கள் எல்லாமே
பூர்வ ஜென்ம பாவத்தின் புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. உன் கர்மாக்களை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதற்கான வலிமைகளையும் குறைத்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். நான் எடுத்த முடிவை எப்பொழுதும் நடத்தியே தீருவேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் மனதிற்கு பிடித்த அந்த உறவு உன்னை தேடி வரும் பொழுது மீண்டும் அதே பழைய சிந்தனைகள் மூழ்கி விடாமல் வரப்போகின்ற உறவை, வந்து கொண்டிருக்கும் உறவை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த உறவோடு மீண்டும் உன்னுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க தயாராகு. அதற்காக ஆயத்தமாகு. உன்னுடைய புது அத்தியாயத்தை, உன் மனதிற்கு பிடித்தமான அந்த உறவோடு நீ வாழப்போகும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வரவேற்று மனமகிழ்ச்சியோடு உன் மனதிற்கு பிடித்தமான அந்த உறவோடு சேர்ந்து என் ஆலயம் வா. நானும் உனக்காகவே உன் சந்தோஷ முகத்தை பார்ப்பதற்காகவே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டிருக்கிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைத்தது நடக்கும். நடப்பது மட்டுமே நீ நினைப்பாய். நடப்பது அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் மனதிற்கு ஏற்படும்படியான அனைத்தையும் நான் செய்வேன். இந்த உலகிற்கு உன்னை அழகாகவும் சந்தோஷமாகவும் காட்டிக் கொண்டிருக்கிறாய். மனதில் எந்த சலனமும் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக சிறகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சியைப் போல நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல் நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? தங்கமே, கண்ணீரே இல்லாத வாழ்வை வரமாக பெற இதை கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உனக்கென்ன குறை? உனக்கென்ன கவலை? சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ வேதனைக்கோ சோதனைக்கோ மன குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது என் குழந்தையே. யாரிடமும் பகைமை கொள்ளாதே. யார் மனதையும் புண்படுத்தாதே. மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை, உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு. அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல்
உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும். நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்றாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் கண்ணீரை நான் மாற்றுவேன் குழந்தையே.